வணக்கங்க. நம்ம நேத்து நீங்க நெறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. அம்ரித்சர்ல ஒரு பிளேன் இறங்கிச்சு. இது ஒரு C-17 ஹெர்குலஸ் பிளேனு இறங்கிச்சு. இந்த C-17 ஹெர்குலஸ் பிளேன்ல 104 பேர் இறங்கியிருக்காங்க. நெறைய விஷுவல்ஸ்லாம் இருக்கு. நான் அந்த விஷுவல்ஸ உங்களுக்கு போட சொல்றேன். அந்த விஷுவல்ஸ பாருங்க. கையில விலங்கு, கால்ல விலங்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரோப்ல கட்டியிருக்கிறாங்க. மூஞ்சிய முகமூடிய மூடி இருக்கிறாங்க. அதே மாதிரி குஜராத்லேயும் அகமதாபாத்தில் பல பேரை இறக்கியிருக்கிறாங்க. ஸ்வாதி சதுர்வேதிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50% இல்லீகல் இருக்கிறவங்க எல்லாருமே அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் குஜராத்லேருந்து போனவங்கன்னு. நான் உங்களுக்கு எப்போதும் சொல்கிறது பஞ்சாப், ஹரியானா, குஜராத் தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர். சென்னையில் இது மாதிரி பிளேன் இறங்கி 104 பேரை பரேடு பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படி என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் சில கேள்விகளை கேட்போம். கடைசியில் மைசூரில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றியும் பேசுவோம். ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டு இவங்கெல்லாம் டுங்கி அப்படின்னு ஷாருக் கான் சினிமாவில் வந்த மாதிரி இல்லீகலாக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அதனால இவங்க லீகலு, இவங்க கரெக்டாக அமெரிக்காவுக்கு போனான்னு யார் வாதமும் கிடையாது. அவங்கவுங்க 40 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து அமெரிக்காவுக்குள்ளே இல்லீகலாக போயிருக்கிறாங்க. எப்படியாவது அங்கே போய் செட்டில் ஆகிடணும், வேலை கிடச்சிரும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு போயிருக்கிறாங்க. அவங்கவுங்க 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டு அங்கே போயிருக்கிறாங்க. இதில் இந்த டுங்கி ரூட்டுன்னு நீங்கள் ஷாருக் கான் படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி போனாங்கங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் இங்கிலாந்துக்கு போவார், இவங்க அமெரிக்காவுக்கு போவாங்க. நான் பல தடவை சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்கும்போது இது மாதிரி ஆட்களோட பேசின வீடியோவும் இருக்குது. நான் கீழே லிங்க் போடுறேன். அவங்க பேசினது உங்களுக்கு தெளிவாக புரியும். கீழே இங்கிலீஷில் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஊரை விட்டு ஓடி போய் இப்படியாவது பண்ணணும்னா இங்கே தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்காதனால்தான் அவங்க போகிறாங்க. அங்கே போய் லாரி ஓட்டுறாங்க, கண்டெய்னர் வண்டி ஓட்டுறாங்க, ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு பாதி பேருக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. வட இந்தியாலேயும் குஜராத்லேயும் வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் இவங்க அங்கே ஓடுறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, குஜராத்தில் ஒரு கம்பெனி பிரபலமான கம்பெனி, அவங்க தெர்மேக்ஸுங்கிற கம்பெனி வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னபோது எவ்வளோ பேர் கூட்டம் நின்னதுன்னு ஒரு வீடியோவும் பிரபலமாக சுற்றிட்டு நீங்கள் அதையும் பாருங்கள். இதுதான் நிலைமை. இதை பொய் பேசி மறைக்கிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த அரசாங்கம் என்ன மாதிரி ஆட்களுக்கு வேலை செய்கிற அரசாங்கம், அதாவது பணம் நிறைய வச்சிருக்கவங்களுக்கு வேலை செய்கிற அரசாங்கம். 80 கோடி பேருக்கு ஃப்ரீயாக ரேஷன் கொடுக்குற ஊருனா 80 கோடி பேர் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற அளவில் இருக்கிறான்னா 140 கோடியில் 80 கோடி பேர் ரேஷன் அரிசினா சஸ்டனன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கிறோம். அவங்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை இந்த கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கல. இப்போ யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. 11 வருஷம் இவங்க ஆட்சி தான், நேரு பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. குஜராத்தில் இந்த ஆட்சி 2002லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் 24 வருஷமாக பாலும் தேனும் ஆறாக ஓடுற இடத்துல ஏன் இது மாதிரி மக்கள் ஓடுறாங்கங்கிற கேள்வியை அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க. ஏன்னா குஜராத்லேயும் படிப்பறிவு கிடையாது, சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்களை வச்சு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியும் ஈவெண்ட்டும் தான் நடத்தப்பட்டதே தவிர காமன் மேனுக்கு வேலை செய்கிற மாதிரி வேலை வாய்ப்பு கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வியை பிரதமரை கேட்குறேன். டொனால்ட் ட்ரம்ப் உங்கள் பெரிய நண்பர், அகமதாபாத்தில் பெரிய ஷோலாம் நடத்தினீங்க. நம்ம இந்தியர்கள் தப்பாக போயிட்டாரு, நாமளே ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட கவர்மெண்ட் பண்ண தப்புனால தான் இவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே போனாங்க. நீங்கள் சரி திரும்பி எடுத்துக்கிறேன்னு ஜெய்சங்கரே ஒத்துக்கிட்டார். அப்போது நீங்கள் பொறுப்பாக பேசி உங்கள் நம்ம செலவை பிளேன் அமைச்சு இந்த 108 பேரை வெளில கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அதானே அவன் எப்படி வேணால் அனுப்பட்டோன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்கள ஒரு மனுஷன் நடத்துகிற மாதிரி நடத்தாமல் மிருகங்களை நடத்துகிற மாதிரி சோறு தண்ணி கூட அந்த ஹேண்ட் கேஃபு கூட கட்டாமல், சோறு கூட போடாமல், பாத்ரூமு கூட ஒழுங்காக போடாமல் 4 இடத்துல அந்த ஸ்டாப் ஓவர் ஃபியூலிங் பண்ணி கொண்டு அம்ரித்சரில் தள்ளியிருக்கான். இதை ஏன் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணல? நீங்கள் எங்கள் ஆளுங்க அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் கார்மெண்ட் செலவில் கூப்பிட்டு போகிறோன்னு போக வேண்டியதானே? உங்களோட ஆழ்ந்த நம்பர் தானே, அவர்கிட்ட நீங்கள் பேச வேண்டியதானே? அதை பற்றி ஏன் பார்லிமெண்ட்டில் பேசலை? பல விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் பேசுகிறீங்க, இதை ஏன் நீங்கள் பேசலை? ஃபாரின் மினிஸ்டரை கேட்டால் எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ பேர் டிப்போர்ட் ஆனாங்கன்னு லிஸ்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க.
இது மாதிரி கையங்காலம் கட்டி போட்டு இது மாதிரி யாராவது வந்ததை முன்னாடி உங்களுக்கு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ரீசெண்டாக ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டதில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டார். ஈரோட்டில் என்கிட்ட ஒரு ஆந்திரப்னர் சொன்னதை அவர் அழகாக சொல்லிட்டார். டெக்ஸ்டைலில் வெறும் காட்டன் மட்டும் இல்லை, கூடிய பாலியஸ்டரும் இருக்குது. அந்த பாலியஸ்டர் இந்தியாவில் வந்து A1 அப்படின்னு ஒரு ஆள் சர்க்காருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர், மும்பை டீம் இந்தியனோட ஓனரு கண்ட்ரோலில் இருக்குது. அவர் தான் பெரிய பிளேயர். அவருக்கு சாதகமாக 20% கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பாலிஸ்டர் வாங்கணுன்னா ரிலையன்ஸ் 10 தான் வாங்க முடியும். இது ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு மொனாப்பலி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளால் பங்களாதேஷ் மாதிரி ஊர்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் உங்களோட எக்ஸ்போர்ட் அடிபடுது, வேலை வாய்ப்பு கிடைக்காம போகுது. இந்த வேலை வாய்ப்பு நம்ம ஊரில் இருந்ததுன்னா அவனால் ஒரு 60-70,000 ரூபாய் இங்கே சம்பாதிக்க முடியும்னா அவன் டெஃபினட்டாக வெளிநாட்டுக்கு ஓடி இருக்க மாட்டான். இது மாதிரி இங்கே வேலை வாய்ப்பை நீங்கள் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும். டெக்ஸ்டைல், லெதர், செருப்பு, ஷூ, பனியன் இது மாதிரி பண்ணி தான் செமிஸ்கில்லே அக்ரிகல்ச்சர்லேருந்து செமிஸ்கில் லேபருக்கு கொண்டு போய் அது டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் போகணும். முதல்ல கம்யூனிஸ்ட்டுங்க லேபர் யூனியனுங்கிற பேரில் தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸோட. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் சர்வீசஸ் செக்டர் திறந்தோம். பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசினதையும் பாருங்கள். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பூமை நம்ம 25 வருஷம் ரூல் பண்ணி ஒரு காலத்தில் 2000 மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது காலேஜாக வந்து ஆளை பிடிச்சின்னு போயிடுவாங்க ஐடின்னு. அன்றைக்கி அதெல்லாம் இல்லை அந்த நிலைமை. ஏன்னா அந்த பூம் முடிஞ்சு போச்சு. அடுத்த பூமுக்கு ரெடியாகணும். ஆனால் ஒரு அரசாங்கம் பணக்காரர்களுக்கும் டாப் 1% ஆஃப் இந்தியாவுக்கும் நடக்கிற மாதிரி நடத்தினாங்கன்னா டெஃபினட்டாக மற்றவங்க மேலே நீங்கள் கவனமும் செலுத்த முடியாது, அவங்களுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டும் போக முடியாது, மேனுஃபேக்சரிங் வராது. இதுக்கு நாராயணமூர்த்தி என்ன சொன்னார், இந்தியாவை வந்து வல்லரசு ஆக்கணும்னா 70 மணி நேரம் எங்கள் ஆட்கள் வேலை செய்யணும், அப்போ தான் இந்தியா வல்லரசு ஆகும். நான் அப்போவே பல வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 70 ஹவர் ஒர்க் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல, வீட்டிலேருந்து வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேக்கு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 70 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பசங்க வேலை செய்கிறாங்க. ஏன்னா வீடு எங்கேயோ இருக்குது, ஆஃபீஸ் எங்கேயோ இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 ஹவராவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே போயிடும். 8 ஹவர் வேலை செஞ்சாங்கன்னா 8 ஹவர் 48 இன்ட்டு 18 சேர்த்துக்கோங்க, மினிமம் 62 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஒரு 10 ஹவர் வேலை செஞ்சாங்கன்னா 70 மணி நேரம் ஆச்சு. இதுக்கு உரிய சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிறதும் கிடையாதுங்கிறது சுற்றி காட்டினேன். அப்புறம் வந்தார் எல்என்டிலேன்னு ஒருத்தர், அவர் 90 ஹவர் வேலை செய்யணும்னார். எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பேப்பர் ரிப்போர்ட் வந்திருக்குது. இது நாங்கள் இப்போ பண்ணுறது கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக எதிர்த்து கிடையாது, அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குற பேப்பர். அவங்க ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை போடுறேன்னு பாருங்கள். மைசூரில் இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனி, அதில் நாராயணன் மூர்த்தி சேர்மன் எமிரேட்டஸ், ஒரு ஹாலில் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு உங்களுக்கு 3 டெஸ்ட்டு வச்சுட்டோம், அந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அதனால் உங்கள் ஃபோனெல்லாம் வெளில வச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்லி ரூம்குள்ளே கூப்பிட்டாங்க. அங்கே பவுன்சர் எல்லாம் வச்சு ஆளை மடக்கி உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது தகராறு பண்ணால் நாங்கள் போலீஸை கூப்பிட்ருவோம், கேம்பஸை விட்டு இந்த பவுன்சரே கூட்டின்னு போய் உங்களை விட்டுடுவான்னு வெளில தள்ளிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. நான் போடுறேன், ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. தெளிவாக என்ன தெரியுதுன்னா, வேலை வாய்ப்புங்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச சினிமா, நியூஸ் மீடியா இது மாதிரி இடத்துலையே மெட்ராஸ்லேயே அக்டோபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ளஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரி கம்பெனியில் ஒரு 700 பேருக்கு வேலை போயிடுச்சு. வேலை வாய்ப்புங்கிறது இந்த ஊரில் இந்த சமயத்தில் இல்லைங்கிறது தெளிவாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது சர்க்காரால் கிரியேட் பண்ணப்பட்ட கிரைசிஸ். இதனால தான் நீங்கள் மக்கள் ஊரை விட்டு ஓடி போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.